காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது இந்த நிறுவனத்திற்கு துவக்க அறிமுக நாள் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை ஆசீர்வதித்து எங்கள் வளர்ச்சி மீது அதிக அக்கறை கொண்ட எனது சொந்தங்கள், பெரியவர்கள், அண்ணாச்சி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட அழைப்பை ஏற்று காலைல 8 மணிக்கு வந்து 8 மணிக்கு வந்து மேக்சிமம் எல்லாரும் வந்துட்டாங்க. அண்ணாச்சி முதல்லாம் வந்தாங்க, ரொம்ப நன்றி. அண்ணா எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ எங்கள் கம்பெனிக்கு வந்து இங்கே வந்துருக்கிற எல்லாருமே தெரியும் நான் எந்த அளவுக்கு எந்த மாதிரி இருந்து எந்த அளவுக்கு நம்ம படிப்படியாக வளர்ந்து வந்தாலும் எல்லாருக்கும் தெரியுங்க. இப்போ இது வந்து என்னோட புது முயற்சி, பெரிய அளவில் இது கொண்டு போகணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த கம்பெனியை உருவாக்கிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்று எங்களை ஆசீர்வாதம் பண்ணால் எங்களால் முன்னுக்கு வர முடியும்னு நான் பார்த்து நான் எல்லாரையும் உறுதியிலிருந்து வரிசையாக எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். எல்லாரையும் எனக்கு என்ன சொல்ல தெரியல, எல்லாரும் அந்த டைமுக்கு வந்துட்டாங்க, கரெக்டாக போகணும், ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட ஆசீர்வாதத்தால் இந்த கம்பெனி ரொம்ப பெரிய அளவில் வரணும், அதுக்கு எல்லாரோட உறுதுணையும் இருக்கும். சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் அனைவரும் வந்திருக்கீங்க, எல்லாரும் ரொம்ப நன்றி. எல்லாரும் வருகன்னு இருவரும் கூப்பிட்டு உங்களை வரவேற்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றி, வணக்கம். காரணம் சொல்வதில்லை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எது அதிக எதிர்ப்பை சந்திக்கிறதோ அது அதிவேகமாக வளரும். நீங்க ஒரு குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா கூட தியரி எக்ஸ் தியரி ஒய்னு சொல்லுவாங்க. நீ படிக்க முடியல வாடா அப்படின்லாம் சொல்றதை தாண்டி ரிவர்ஸா நீ எல்லாம் எங்க படிக்க போற அப்படின்னு சொல்லிட்டா அது நீ அவன் சொல்லிட்டியா பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி வந்ததுனால இந்த 1.5 வருஷம் ஆயிருக்கு. ஸோ ஆரம்பிச்சது வேணா லேட்டா இருக்கலாம், ஆனா வளர்ச்சி வந்து அதீத வளர்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து அடுத்தது இன்னைக்கு முக்கியமா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற ஒரு அப்பாயின்மெண்ட்ல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் நான் பேச வந்திருக்கேன். 5000 கோடி இட்லி தோசாவினுடைய பிசினஸ் நடக்குது, 5000 கோடிக்கு மேல. இன்ஃபேக்ட் அது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது நாங்க எடுத்த டேட்டால இருந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 7000 கோடி போயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு 2000 கோடி அதிகமா இருக்கும் இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 5000 கோடி இல்ல 7000 கோடி அப்படிங்கிறது சென்னையில மட்டுமே எவ்வளவு பெரிய இட்லி தோசா பேட்டர் பிசினஸ். இட் இஸ் நாட் இட்லி தோசா பிசினஸ் இல்ல, பேட்டர் மாவு பிசினஸ் அப்படிங்கிற இடம் வந்து 5000 கோடிங்கிறது பெரிய நம்பர் அப்படிங்கிற இடத்துல குறிக்கோளா இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த மார்க்கெட் ஸ்டடியை பார்த்துட்டு தான் ஒரு பிரமிப்பா இருந்ததுக்கு அப்புறம் நானும் அண்ணனும் வேற ஒரு குடும்பத்தில் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஏதாவது செய்யணும், உருப்படியா செய்யணும், நிரந்தரமா இருக்கணும், நிக்க கூடாது, இவ்வளவுதான் பேசணும். அறிமுக விழாவுக்கு வருவதில் அருமை குருஜி ஸ்ரீ பாலகருட நந்திசுதா அவர்களே, இந்த கம்பெனி உரிமையாளர் அருமை தம்பி ஆர்ஏ பத்மநாதன் அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஆனந்தூர் நாடார் சங்கத்தின் நிர்வாகிகளே, வியாபார நிர்வாகிகளே, உங்கள் அனைவருடைய நன்றி கொண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்மநாதன் அவர்கள் அவருடைய தகப்பனார் ஆனந்தூர் கோயிலே ஒரு சேவை தொடங்கினாங்க. ரொம்ப நேர்மையானவங்க, கண்டிப்பாங்க. அவருடைய மறைவுக்கு பின்பு பத்மநாதன் அவர்கள் எனக்கு ஒரு 30 ஆண்டு காலமாக தெரியும். அவர் என்ஆர்வி என்ற கடையில், அதாவது வியாபார கடையில்
அவருடைய அண்ணாச்சியுடைய கம்பெனி தான் முதல்ல பாடம் படிக்கிறார். அண்ணாச்சி எந்த அளவுக்கு இன்றைக்கு உழைந்திருக்காங்களோ, எத்தனை துறைகள் அவங்க உத்தரவு வச்சிருக்காங்களோ, அதே போல்தான் தம்பி முத்துவர்களும் சாதாரணமாக ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்து பின்பு அந்த தொழிலை விரிவுபடுத்தி அவர் சார்ந்த தொழிலாளிக்கு 20,000 வாங்கி கொடுத்து அதன் மூலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.